கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய இரகசியம் என்கிற தலைப்பிலே இந்த பகல் பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் பலவிதமான இரகசியங்கள் உண்டு. இராஜாங்க ரீதியான இரகசியங்கள், அரசியல் ரீதியான இரகசியங்கள், பொருளாதார ரீதியான இரகசியங்கள், மருத்துவ ரீதியான இரகசியங்கள், தனிமனித இரகசியங்கள், குடும்பத்தை குறித்த இரகசியங்கள், பட்டணங்களை குறித்த இரகசியங்கள், சபைகளை குறித்த இரகசியங்கள், இப்படி பலவிதமான இரகசியங்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதிலே சில இரகசியங்கள் ஆபத்தானவைகள், சில இரகசியங்கள் மிக ஆசீர்வாதமானவைகள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது மற்றவர்களுடைய காரியங்களை அறிந்து கொள்வதில், மற்றவர்களை குறித்த இரகசியத்தை அறிந்து கொள்வதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது அதை குறித்த இரகசியம், அருகாமையில் இருக்கிற சபையில் என்ன நடக்கிறது அதை குறித்த இரகசியம், வேலை செய்கிற இடத்துல என்ன நடக்கிறது அதை குறித்த இரகசியம், நம்முடைய சொந்த பந்தங்களில் என்ன நடக்கிறது அதை குறித்த இரகசியம், நண்பர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அதை குறித்த இரகசியம். இப்படி மற்றவர்களை குறித்த இரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதர்களுமே விருப்பப்படுகிறார்கள், ஒவ்வொரு மனிதர்களுமே பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காக பிரயாசப்பட வேண்டும், எந்த இரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, வானத்தை பூமியும் படைத்த கர்த்தருடைய இரகசியத்தை அறிவதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும். ஆண்டவருடைய இரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும். காரணம் என்ன? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7 சொல்லுகிறது: கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாமல் ஒரு இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பானவர்களே, மனிதர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டு தான் சொல்லுவார்கள். வீட்டை கட்டிவிட்டு சொல்வார்கள், ஸ்தோத்திரம், பொருள்களை வாங்கிவிட்டு சொல்வார்கள், ஸ்தோத்திரம், திருமண காரியங்களை முடிவு செய்துவிட்டு சொல்வார்கள், வேலை கிடைத்த பிற்பாடு சொல்வார்கள். எல்லாமே செய்து முடித்த பிற்பாடு சொல்வது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில், சபைகளில், மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற மகத்துவங்களை, அவர் செய்ய போகிற அடையாளங்களை, அவர் கொடுக்க போகிற நன்மைகளை, அவர் கொடுக்க போகிற அற்புதங்களை எல்லாம் முன்கூட்டியே வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் தமது ரகசியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். தம்முடைய ரகசியத்தை ஊழியர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். யாரெல்லாம் தனி ஜெபத்தில் அதிகமாய் காத்திருக்கிறார்களோ, ஸ்தோத்திர உபவாசத்தில் யார் அதிகமாய் காத்திருக்கிறார்களோ, அவருக்கு யார் அதிகமாய் பயப்படுகிறார்களோ, யார் தேசத்தை குறித்தும், ஆத்துமாக்களை குறித்தும், சபைகளை குறித்தும், ஊழியர்களை குறித்தும் ரொம்ப பாரப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தமது ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதிகாமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார்: நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்ப ஆண்டவர் சோதம் கோமோராவிலே நடக்க போகிற தீமைகளை, அந்த தேசத்திற்கு வரப்போகிற ஆபத்துகளை, அந்த தேசத்திற்கு வரப்போகிற நெருக்கடிகளை எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார். லோத்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கிய உறவில் இருக்கும் பொழுது, அதாவது தேவ சமூகத்திலே அவரோடு நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, வேத தியானத்தில், ஜெபத்தில், உபவாசத்தில், பரிசுத்தத்திலே அவரோடு நீங்கள் நெருங்கி வாழ்கிற பொழுது அவர் உங்களுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். தம்முடைய ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். யோபு தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கிற ஒரு மனிதன், தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனாய் இருந்தபடியால் ஆண்டவரே சொல்லுகிறார்: ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ, என்னுடைய ரகசியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, சோதம் கோமோராவுக்கு சம்பவிக்க போகிறதை நான் மறைப்பேனோ, அவருக்கு நிச்சயமாய் தெரியப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறார். யாத்திரைகாமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் சிநேகிதனோடு போய் பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு பேசுவது போல, முகமுகமாய் பேசுவது போல, ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் மோசேயினிடத்திலே இஸ்ரவேல் மக்களை குறித்து பேசினார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்து பேசினார். நலமும் விசாலமான தேசத்தை குறித்து பேசினார். ஜனங்களை நான் விடுதலை ஆக்கப் போகிறேன் என்று பேசினார். அவர்கள் ஸ்தோத்திரம் வெறுமையாய் திரும்ப மாட்டார்கள் என்று கர்த்தர் பேசினார். அவரை கொண்டு பார்வோனை எச்சரித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப மோசே தேவ சமூகத்திலே அதிக நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தபடியால் கர்த்தர் தமது ரகசியத்தை, இஸ்ரவேல் மக்களுக்கு செய்யப்போகிற ரகசியத்தை, எகிப்து தேசத்திலே செய்யப்போகிற ரகசியத்தை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த பகல் வேளை ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பணும். இந்த தேசத்தில் அவர் செய்ய போகிற காரியங்கள், பட்டணத்தில் அவர் செய்ய போகிற காரியங்கள், சபைகளில் அவர் செய்ய போகிற காரியங்கள், குடும்பங்களில் அவர் செய்ய போகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் அல்லது உங்கள் எதிர்காலத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அறிந்து கொள்வதற்கு தேவ சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் விரும்பினால், நீங்கள் கேட்டுக்கொண்டால் ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். முன்கூட்டியே சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமா, வெளிப்பாடுகள் மூலமா, மெல்லிய சத்தங்கள் மூலமா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இந்த ரகசியங்களை யாருக்கு வெளிப்படுத்துவார்? ஸ்தோத்திரம், யாருக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயந்தவனிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. யார் அவருடைய சத்தியத்திற்கு பயப்படுகிறார்களோ, யார் உபதேசத்திற்கு பயப்படுகிறார்களோ, யார் அவருடைய சத்தத்திற்கு பயப்படுகிறார்களோ, யாருக்கு தெய்வத்தை குறித்த தெய்வ பயம் இருக்கிறதோ அவர்களிடத்திலே கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தானியேலுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு பயந்த யோசேப்புக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு பயந்த யோவானுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். யாருக்குள் தெய்வ பயம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பரலோகத்தின் ரகசியங்கள் வெளிப்படும். கர்த்தருடைய ரகசியங்கள் அதிகமாக வெளிப்படும். 2வது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32 சொல்லுகிறது, நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. 2வது, யார் பரிசுத்த ஜீவிதம் செய்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். பாவிகளுக்கல்ல, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்களுக்கு அல்ல, ஜெபிக்காதவர்களுக்கு அல்ல, பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு, நீதியாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் பரிசுத்தம் தான். பிசாசு கூட ஆண்டவரிடத்துல எதை பார்த்து பயந்தது என்று பார்க்கும் பொழுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொன்னது. இயேசுவின் பரிசுத்தத்தை பார்த்து பிசாசுகள் நடுங்கின. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாமல் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். 3வது, யாருக்கு அந்த ரகசியம் வெளிப்படும்? காத்திருக்கிற அனுபவம் உள்ளவர்களுக்கு, தேவ சமூகத்திலே அதிக நேரம் காத்திருக்கிற அனுபவம் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தமது ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பவுல் தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது, காத்திருந்து ஜெபித்த பொழுது அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தது, தனித்திருக்கிற அனுபவம், தேவ சமூகத்தில் தனித்திருக்கிற அனுபவம். யாக்கோபு தனித்திருக்கும் பொழுது அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். பிழையாம் தனித்திருக்கும் பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். என் கண்பானவர்களே, தேவ சமூகத்தில் அதிக நேரம் தனித்திருக்கும் பொழுது அவருடைய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அடுத்ததாக ஸ்தோத்திரம், யாருக்கெல்லாம் தேசத்தை குறித்த பாரங்கள், பட்டணங்களை குறித்த பாரங்கள், எழுப்புதலை குறித்த பாரங்கள், சபைகளை குறித்த பாரங்கள், ஆத்துமாக்களை குறித்த பாரங்கள், அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம் அதிகமாக இருக்கிறதோ, பாரம் உள்ளவர்களுக்கு தமது பாரமுள்ள ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். தமது கிருபைகளை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக 6வதாக, ஆவியானவரோடு நல்ல ஐக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு ரகசியங்கள் வெளிப்படும். அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், சகல ரகசியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். 7வது, யாரெல்லாம் வேதத்தை நன்றாக தியானிக்கிறார்களோ, நல்ல மெடிடேஷன் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். உலகத்தில் பலவிதமான ரகசியங்கள் உண்டு. அந்த ரகசியத்தெல்லாம் அறிந்து நாம் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஆனால் கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய கடைசி காலத்திற்கான அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்களை எச்சரியுங்கள், சபைகளை எச்சரியுங்கள், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துங்கள், வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக
பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தெரியாமல் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து எனக்கு கர்த்தருடைய ரகசியம் வேண்டும், சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமா, வெளிப்பாடுகள் மூலமா எனக்கு ஆண்டவர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவீராக. ஆவிக்குரிய அகக்கண்களை திறப்பீராக. தரிசனங்கள் உண்டாவதாக, வெளிப்பாடுகள் உண்டாவதாக, சொப்பனங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பயன்படுத்தும், உபயோகப்படுத்தும். கர்த்தருடைய சமூகத்திலே ரகசியங்களை பெற்றுக்கொண்டு எச்சரிக்கிற தீர்க்கதரிசிகளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.